ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம், அதாவது இந்த சண்டை மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வருது. யார் யார் எப்படிப்பட்ட ஆட்கள் இந்த கண்டஸ்டன்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கும். குறிப்பாக இதை வந்து பிரவீனுக்கும் கமருதீனுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, பிரஜனுக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த சண்டையை வச்சு ஆதாயம் யார் தேடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் இதில் நம்ம வந்து இந்த லைவ் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு. அது ப்ராங்க்ன்ட்டு தான் அவங்க 3 பேருக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. யார்? அன்பு கேங், எஃப்ஜே, அதுக்கப்புறம் நம்ம அன்பு கேங்கோட தலைவி இவங்க கனி, எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. சபரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிரவீன் அடி வாங்கியிருக்கார். இதுதான் அங்கே நடந்த விஷயங்கள். சரிங்களா? அதாவது அந்த ப்ராங்க் இல்லாமல் பார்த்தோன்னா அப்போது எவ்வளோ கன்ஃபர்ஸ் பண்ணோம். அதேமாதிரி கமருதீன் வந்து தாக்கியிருக்காரு. அவரை வந்து ரெக்கார்ட் கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமருதீன் பக்கம் வந்து விஜய் பார்வதி வராங்க, அதுக்கப்புறம் அரோரா வராங்க, அதுக்கப்புறம் நம்ம இப்போ வயல்காடு என்ட்ரியா வந்த அமித் பார்க்க வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குங்க, ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சீரியஸாக இருக்காங்க. ஆனால் இந்த அன்பு கேங்கில் இருக்கிற இந்த ரம்யாலாம் வந்துட்டு அன்றைக்கி நடந்தது பாருங்கள், அந்த வீக்லி டாஸ்க்கா அது சாப்பிட்டுட்டு எனக்கு 7 முறை லூஸ் மோஷன் போயிச்சான். இப்போ ரொம்ப முக்கியமாக இது. அதை தான் வந்து நம்ம இவர் சொல்கிறார் பிரவீன், நல்லா அந்த பாடம் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா அமித் சொல்கிறார், இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை, உங்களை அடிச்சிருக்காருங்க, நான் பிடிச்சிட்டேங்க, நான் சரி அவர் நின்றுட்டேன்னு சொல்லும்போது நான் கையை விட்டு அந்த நேரத்தில் வந்து உங்களை அடிச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குன்னு வந்து வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதே சவுண்டை ஏற்றி நம்மளுக்கு பிக் பாஸ் டீம் கொடுக்குறாங்க. என்னென்னா ஃபுல்லாக எஃப்ஜி செம்ம என்ஜாய்மெண்ட், அவங்களாம் சேனல் ப்ராடக்ட்டு அப்படி தான் இருக்கா அப்படி இப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க. செம்ம காண்டாயிடுச்சுங்க நம்மளுக்கு. பாருங்கள் மக்கள் எவ்வளோ இதுவாக இருக்காங்க பாருங்கள். அந்த சண்டையில் வந்து ஒரு சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒருத்தவங்க சண்டை போட்டால் சண்டை போட்டாங்க அப்படின்னு. ஒரு சில பேர் ஆச்சு பாவங்க, முகம் தெரியாத ஆட்கள், இல்லைங்க அந்த பக்கம் பாவம் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் செம்மையாக வச்சுக்கிட்டாங்க வச்சு. என்னத்த சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.